ப்ரீவியஸ் கிளாஸில் டேக்ஸ்னால் என்னென்னு மீனிங் பார்த்தோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் டூ டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட், ஒன்று வந்து இன்டைரக்ட். டைரக்ட் டேக்ஸ்னால் டைரெக்டாக வந்து எந்த இன்கம் ஏர்ன் பண்ணுற பர்சன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறது. இன்டைரக்ட்னால் அதுக்கு ஆப்போசிட்டு, அவங்களே டைரெக்டாக பே பண்ண மாட்டாங்க, இன்டர்மீடியட் மாதிரி பே பண்ணுவாங்க. அதுதான் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்லாம் அதில் வரும். டைரக்ட் டேக்ஸ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை கொடுத்துருக்காங்க. இப்போ டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ்ன்றது என்ன மீன்? இப்போ டேக்ஸ் லீவ்டு ஆன் தி இன்கம் ஆர் வெல்த் ஆஃப் எ பர்சன் அண்ட் இஸ் பெய்ட் பை தட் பர்சன் டைரக்ட்லின்னு இருக்காங்க. டேக்ஸ் லீவ் பண்ணுற பர்சனாக டேக்ஸ் யாரெல்லாம் டேக்ஸை விதிக்கிறாங்களோ யார் மேலாம் அவங்களோட இன்கம் வெல்த் ஆஃப் பர்சன் தான் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக பே பண்ணுறாங்கன்றாங்க. அவங்க பே பண்ணால் இல்லை அவங்க ஆஃபீஸ் மூலியமாக வந்து அவங்களே டைரெக்டாக பே பண்ணுறாங்க. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. அதுதான் டைரக்ட் டேக்ஸ்ன்றாங்க. அதில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ்னால் இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ், செக்யூரிட்டிஸ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ், ஃப்ரெஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ். இது 2005 தான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ்னு ஒன்று தான். பேங்கிங் கேஷ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்றாங்க. இதுவும் 2005 தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன எக்ஸாம்பிள்னால் டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள். இந்த பேங்கிங் கேஷ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ்னால் 50,000க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்துச்சுன்னா அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்கன்றாங்க. இந்தியாவில் எல்லா டைரக்ட் டேக்ஸையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் கண்ட்ரோல் அண்ட் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். தென் செகண்ட் டைப் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இதுக்கு ஆப்போசிட் சொன்னோம் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் டேக்ஸ் இஸ் லீவ்ட் ஆன் தி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆஃப் எ பர்சன்றாங்க. இந்த டேக்ஸ் எது மேலே விதிக்கிறாங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுற பர்சனாக இருக்கிற செல்லர் மேலே, ஒரு பொருளை விற்கிறவங்க மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்டைரக்ட் டேக்ஸை வந்து லீவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, அவங்க கன்சியூமர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. இன்டர்மீடியேட்டாக வந்து இந்த செல்லர் தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் தி பையர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க செல்லர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றாங்க. எக்ஸாம்பிள் சிஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். That's it.